2 power 2 into x power a divided by x power b whole power a plus b into 3 square into x power b divided by x power c whole power b plus c into 6 power minus 2 into x power c divided by x power a whole power c plus a is equal to n கேக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை மட்டும் எடுங்க. இங்கே 2 ஸ்கொயர் இருக்கு. 2 ஸ்கொயருங்கிறது 4 into இந்த x power a whole divided by x power b x power a minus b ன்னு ரைட் பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலே a plus b ன்னு இருக்கு. 4 into x power a square minus b square ரைட் பண்ணலாம். அதாவது a minus b into a plus b க்கு a square minus b square ரைட் பண்ணலாம். அதே மாதிரி இங்க பாருங்க 3 ஸ்கொயர் இருக்கு. அப்ப 9 into x power b divided by x power c இருக்குது. அப்ப x power b minus the whole power b plus c is equal to 9 into x power b square minus c square ரைட் பண்ணலாம். ஸோ அடுத்தது பாருங்க 6 பவர் மைனஸ் 2. அப்போ இதை 1/6 ஸ்கொயர் 36 வரும். அது மைனஸாக இருக்கும்போது டிவைட் வரும்போது ப்ளஸ் ஆயிரும். அப்போ 1/36 இன்ட்டு எக்ஸ் பவர் சி டிவைட் பை எக்ஸ் பவர் ஏ இருக்குது. அப்போ எக்ஸ் பவர் சி மைனஸ் ஏன்னு ரைட் பண்ணலாம். மேலே சி பிளஸ் ஏன்னு இருக்கு. சீக்வல் டு 1/36 இன்ட்டு எக்ஸ் பவர் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ரைட் பண்ணலாம். ஸோ இந்த வேல்யூஸை இங்கே சப்ஜெக்ட் பண்ணோமா, ஃபர்ஸ்ட்டு 4 இன்ட்டு எக்ஸ் பவர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு அடுத்தது 9 இன்ட்டு எக்ஸ் பவர் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் இன்ட்டு 1/36 இன்ட்டு எக்ஸ் பவர் இங்கே என்ன இருக்குது சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இங்கே 36 இருக்குது. அப்போ 9 இன்ட்டு 4 36 அப்படியே கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் பாருங்க இந்த பவரில் பேஸ் சேமாக இருக்குது. அப்போ பவரில் இருக்கிற வேல்யூலாம் கூட்டிக்கலாம். அப்போ எக்ஸ் பவர் இங்கே ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அடுத்தது ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் அடுத்தது ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஸோ உங்கள் மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் அதே மாதிரி மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஸோ இங்கே பவரில் இருக்கிற வேல்யூ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் பார்த்தோம்னா எக்ஸ் பவர் 0 தான் இருக்கும். எக்ஸ் பவர் 0 = ஆன்சர் வில் பி 1. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.